சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு லைவ் கட் ஆயிடுச்சு. அந்த லைவ் கட் ஆனதுக்கு அப்புறமேல அங்க பெரிய அமளி துமளி நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சிஎம் விஜய் பேசிட்டு இருக்கும்போதும் சரி, அதுக்கு அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கும்போது சரி, அவருக்கு பின்னாடி இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் செய்த அந்த மோசமான விஷயங்கள் தான் சிஎம் விஜய ரொம்பவும் வெறுப்பேத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அவர் எடுத்த அந்த அதிரடியான ரியாக்ஷன், அது மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச அந்த கீழ்த்தரமான செயல் எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் மாத்தி மாத்தி அதிமுக எம்எல்ஏக்களும் சரி, திமுக எம்எல்ஏக்களும் சரி, தாவேக்காவோட எம்எல்ஏக்களை வேலை செய்யும் போது குறுக்கிடுறது, முக்கியமான ஏதாவது விஷயங்களை தாக்கல் செய்யும் போது அதுக்கு குறுக்கிட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கீப்பான் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம அதிமுக எம்எல்ஏக்கள் செஞ்ச அந்த கேலித்தனமான விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அதுக்கு உடனடியா முதல்வர் எடுத்த அந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல சட்டசபை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நாகரிகமாகவும் ரொம்பவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நடக்கும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காரு முதல்வர் விஜய். அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மேகதாது அணையை கட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதல்வர் விஜய் பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம நதிநீர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் விஷயங்களையும் எடுத்து பேசிட்டு இருந்தாரு. அதற்கு ஆதரவு தெரிவித்து பேசிட்டு இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கும்போது அவர் பின்னால இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் விஜயோட முகபாவனைகளை ரொம்பவும் கீழ்த்தரமா செய்கை செஞ்சு காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மக்களால தேர்வு செய்யப்பட்டு இன்னைக்கு மக்களால விருப்பப்படுற முதல்வரா இன்னைக்கு தமிழக முதல்வர் இருக்கிறாரு. அவருடைய பேச்சை இந்த மாதிரி அநாகரிகமான முகபாவனைகளால கேலி செஞ்சு பேசுறது அப்படிங்கிறது ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிற எம்எல்ஏக்கு அழகா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் பலரும் அதிமுக எம்எல்ஏவோட செய்கைக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செய்யறது உங்களுக்கு நாகரிகமா இருக்கா? ஏன்னா சட்டசபையில பேசுறதுக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்கள் கிட்ட இருக்கிற எவ்வளவு பிரச்சனைகளை அங்க நீங்க பேசலாம், விவாதிக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு முதல்வரோட முகபாவனைகளை கேலி செஞ்சு பேசுறது அப்படிங்கிறது ஒரு எம்எல்ஏவுக்கு அழகா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை நீங்க எம்எல்ஏவா அந்த தொகுதியில ஜெயிச்சிருப்பீங்க, நீங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தா ஒருவேளை உங்களுடைய முகமும் அப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் பரப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அடுத்த திங்கள் மற்றும் அடுத்த சட்டசபை கூடும்போது இந்த மாதிரி அந்த செய்கைக்கு அவங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு சிஎம் சார் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை தாவேகா தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவோட அமைச்சரான ராஜ்மோகனோட பேச்சு ரொம்பவும் நெருப்பு மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறமேலே லைவ் கட்டானத்துக்கு அப்புறமேலு தாவேக்காவோட எம்எல்ஏக்களுக்கும் திமுகவோட எம்எல்ஏக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் போது தேவையில்லாத அநாகரிகமான விஷயங்களை கொண்டுட்டு வேணும்னே சட்டசபையோட அந்த இதை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் முன் வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இதுக்கு என்ன விதமான ரியாக்ஷனை அவர் கொடுக்க போறாரு, நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் மொத்தமா எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க.